வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி வந்து ஒரு சுவையான இனிப்பு உளுந்து போண்டா ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாமா? இட்லி தோசைக்கு மாவு ஆட்டும் போது கொஞ்சமாக உளுந்து மாவு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 கரண்டி எடுத்து வச்சிட்டோம்னாவே போதும். ஈவினிங்கில் வீட்டில் எல்லாருக்கும் நல்லா இனிப்பான உளுந்து போண்டா செஞ்சு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். இட்லிக்கு மாவு ஆட்டும் போது அதில் ஒரு அரை டம்ளர் மட்டும், சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா உளுந்தை ஊற வச்சு ஆட்டி அந்த மாவை வந்து தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் வந்து ஒரு 3 கரண்டி மாவு நான் அதில் இருந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த நம்ம ஒரு அளவாக எடுத்துக்கிட்டால் தான் 3 கரண்டி அப்படின்னு ஒரு அளவாக எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்ம அதில் சர்க்கரை சேர்க்குறதுக்கும் அதில் பச்சரிசி மாவு சேர்க்குறதுக்கும் வசதியாக இருக்கும். இப்போ நான் அதிலேருந்து ஒரு 3 கரண்டி எடுத்துட்டேன். இப்போ பச்சரிசி மாவு வந்து பெரிய டேபிள் ஸ்பூனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். உளுந்து மாவு வந்து எவ்வளோ நம்ம எடுக்கிறோமோ அதில் பாதி அளவு பச்சரிசி மாவு கலந்துக்கணும். அதே பச்சரிசி மாவு அளவே தான் இனிப்புக்காக வெல்லமோ சர்க்கரையோ சேர்க்குறோம்ல, அதே பாதி அளவு. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுறேன். ஒரு பிஞ்ச் உப்பு. நம்ம அந்த இனிப்பு போட்டு எந்த பலகாரம் செஞ்சாலும் அதில் ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு செஞ்சோம்னா இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ நான் வெல்லத்தை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா அதில் எந்த கட்டியுமே இருக்காது. இந்த மாதிரி அப்படியே உருண்டு வரும். இந்த மாதிரி அரைச்சா தான் மாவில் வந்து கரையும். ஏன்னா உளுந்து மாவு நம்ம தண்ணி எதுவும் ஊற்றாமல் அப்படியே தான் நம்ம கலக்க போகிறோம். அதனால தான் வெல்லத்தை வந்து இந்த மாதிரி பொடி நல்லா பொடி பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கணும். நாட்டு சர்க்கரையாக இருந்தாலுமே ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சர்க்கரையாக இருந்தாலும் நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துங்க. அப்படி இல்லைன்னா மாவு, வெல்லம், சர்க்கரை எதாக இருந்தாலும் மாவோடு போட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அடிச்சுக்கோங்க. ஏலக்காய் தூளும் சேர்த்து அடிச்சுக்கோங்க. இப்போ நான் வெல்லத்தை வந்து தனியாக பொடி பண்ணி தான் மாவில் போட்டு கலக்கிறேன். பாகு வேணா கூட காய்ச்சி ஊற்றிக்கலாம். ஆனால் என்னென்னா பால் காய்ச்சி ஊற்றுனோம்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்த மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எப்படி காய்ச்சி நீங்கள் ஊற்றினாலும் கொஞ்சம் தண்ணியே மாதிரி ஆயிரும் மாவு. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி போட்டு கலக்கிறேன். இப்போ நான் வெல்லத்தை போட்டு கலக்கிறதுக்குள்ளே, பொடி பண்ணி போட்டு கலக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் இலகும் மாவு. இந்த அளவுக்கே இருந்துச்சுன்னா பரவாயில்ல. இன்னொரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஆயிடுச்சுனாவே அப்படியே இலகுன மாதிரி ஆயிரும். அப்புறம் தண்ணி மாதிரி ஆயிரும். நம்ம எடுத்து பவுல் மாதிரி போட முடியாது. இப்போ பாருங்கள், நான் கையிலே தான் கலக்கினேன். தேவைப்பட்டால் நீங்கள் இது ஆப்ப சோடா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஆப்ப சோடா கலக்கலைன்னா மாவு கொஞ்சம் தான் இருக்குது, அதில் எதுக்காக கலக்கணுன்ட்டு விட்டுட்டேன். நிறையா செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் ஆப்ப சோடா போட்டு கலந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். இதுவும் சாஃப்டாக தான் வரும், ஆனால் நிறையா செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், எண்ணெய் சுட வச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் பவுலாக போட்டுக்கலாம். அப்படியே கிள்ளி விட்டுறணும். அப்படியே இல்லைன்னா அப்படியே பெருசு பெருசாக விழுந்துடும். இப்போ இதுவே வந்து நல்லா பொங்கி வந்துச்சுன்னா ஓரளவுக்கு நம்ம ஒரு வாய்க்கு ஒரு இனிப்பு உளுந்து போட்டால் நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் நான் சின்ன சின்னதாக போடுறேன். இது கொஞ்சம் பொங்கி கொஞ்சம் பெருசாகும். இன்னும் நீங்கள் ஆப்ப சோடாலாம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா பெருசாகிடும். இந்த மாதிரி நல்லா கிள்ளி விட்டுட்டு அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க. போண்டாக்களையெல்லாம் போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து நம்ம அரிக்கரண்டி வச்சு திருப்பி விடணும். அதுக்கு முன்னாடி வச்சோம்னா அப்படியே வடச்சட்டியில் வந்து அடியில் அப்படியே பிடிச்சிக்கும். பாருங்கள், அப்படியே குலாப் ஜாமுன் மாதிரி எப்படி இருக்குன்னு கலர். நம்ம வெல்லம் போட்டதுனால இந்த கலர் வந்திருக்கு. இதுவே சர்க்கரை போட்டுருந்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை கலர் கிடச்சிருக்கும். சூப்பராக 2 பக்கமும் நல்லா இப்படி திருப்பி போட்டு இந்த கலர் வந்தோடனே எடுத்துடலாம். பபுள்ஸ் கம்மியானோடனே எடுத்துடலாம். நம்ம சின்ன சின்னதாக போடுறதுனால வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. நான் ஒரு 3 நிமிஷம்தான் ஆச்சு, உடனே எடுத்துட்டேன். ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா உள்ளேயெல்லாம் நல்லா வெந்து கரெக்டாக இருந்தது. இந்த இனிப்பு உளுந்து போண்டா சொல்கிறதுக்கு உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு 10 நிமிஷம்தான் தேவைப்பட்டுச்சு. நான் அதை இட்லி மாவு ஆட்டும்போது எடுத்து வச்சோம்னா நம்ம தனியாக வந்து மெனக்கட்டு இனிப்பு உளுந்து போண்டா செய்யணும்னு சொல்லி ஊற போடல, அதுலேருந்து எடுத்து தான் செய்யப்படும். அதனால் 10 நிமிஷம் தான் தேவைப்படுது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. பாருங்கள், மேலையெல்லாம் இந்த தோல், அந்த நம்ம அரிசி மாவு போட்டுக்கனால அந்த கிறிஸ்பியாக தோலோடு இருக்குது.
உள்ளே நல்லா உளுந்து மாவு அப்படியே சாஃப்டாக வெந்து நல்லா இனிப்பாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு பக்கா டேஸ்ட்டில் இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. மற்றும் ஒரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.